Taste the Daily. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே நவீன மதுபான கூடம் திறக்கும் முயற்சி நீதிமன்ற கேள்வியால் தடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணாபுரம் வைரவன் என்பவர் விவசாய நிலத்தில் மணமகள் மன்றம் என்ற பெயரில் நவீன மதுபான கூடம் திறப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன் உயர்நீதிமன்றம் மணமகள் மன்றம் என்ற பெயரில் மதுபான கூடத்திற்கு அனுமதி அளிக்கும் ஸ்டாலின் அரசிற்கு கேள்வி எழுப்பியது. தூக்கத்திலிருந்து விழித்த புதூர் பேரூராட்சி நிர்வாகம் 10 நாட்களில் கட்டிடத்தை அப்புறப்படுத்த நோட்டீஸ் ஒட்டியதை கண்ட மக்கள் திமுக அரசின் தலையில் நீதிமன்றம் குட்டினால்தான் வேலையே நடக்கிறது என விமர்சித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கிராம உதவியாளர் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கம்மாபுரம் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக காசி என்பவரும் கிராம உதவியாளராக கோவிந்தசாமி என்பவரும் பணியாற்றி வருகின்றனர். கிராம நிர்வாக அலுவலர் காசி குணா என்பவரை புரோக்கராக நியமித்து அவர் மூலமாக அனைத்து சேவைகளுக்கும் பொதுமக்களிடமிருந்து லஞ்சம் பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதேபோல் உதவியாளர் கோவிந்தசாமியும் தனியாக லஞ்சம் பெற்று வந்த நிலையில் ஒருவரிடம் அவர் லஞ்சம் வாங்கும் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு துறைகளில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.